பகவானுக்கு மனைவியாக இருக்கிறாள்னு சொன்னால் உடனே மனைவின்னு சொன்னால் அப்ப அவளுக்கு தாழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறதா? ஏன்னா மனைவின்னு சொன்னா யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவள், அவளுடைய ஆனந்தத்துக்காக இருப்பவள், பகவானுடைய ஆனந்தம் மேன்மைக்காக பிராட்டி உழைக்கிறாள் என்றுதான் பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. நம்ம படம்னு பார்த்தாலே உடனே க்ஷீராப்தி பார்க்கடலிலே பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் காலை பிடிச்சு பிடிச்சு அவருக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். இப்படித்தானே உடனே படம் பார்க்கிறோம். அவளும் தலைவி, பகவானுக்கு நிகரான பெருமை உண்டு என்று சொன்னால் அப்ப இவர் எப்படி ஆதிசேஷன் பேர்ல உட்கார்ந்து இருக்காரோ நேர எதிர்த்தாப்புல அவளும் ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கணும். ராவணனை சந்திக்கிறதுக்கு ஹனுமான் போகும்போது தன்னுடைய வாளையே சுத்தி ஆசனமாக உட்கார்ந்து அவனுக்கு நிகராக நின்று பேசினாரோ இல்லையோ, அத போல பிராட்டியும் ஈஸ்வரி, பிராட்டியும் உலகத்துக்கு தாய், பிராட்டியும் அனைவருக்கும் தலைவி என்றால் அவளும் தனியா பகவானுக்கு நிகராகத்தானே காணப்பட வேண்டும். ஆனா மனைவி, அவனுக்கு அடங்கினவள், அவனை எதிர்பார்த்து இருப்பவள். சீதை அசோகவனத்துல தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளவில்லை. ராமன் வந்து என்னை ரட்சிக்கும் வரை காத்திருப்பேன். அதுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும் என்றால் 1 மாசத்துக்கு மேல என்னால தாங்க முடியாது. அவனிடத்துல இருக்கிற அன்பின் காரணமாக 1 மாசத்துக்கு மேல போனா உயிர் போய்விடும். அப்படியே உயிரை விட வேண்டும், நீயே உன்னை ரட்சித்துக் கொள்ளலாமே என்று கேட்டால் அது முடியாது. நான் அவனுக்கு அடங்கினவள், அவர் வந்து ரட்சித்தால் தான் நான் திரும்ப அயோத்திக்கு வருவேனே தவிர அவளுக்கு என்ன ராவணனை அழிப்பது ஒரு பெரிய காரியமா? ஹனுமானுடைய வாலிலே நெருப்பு வைத்தான் ராவணன். அந்த நெருப்பு ஹனுமானை சுடக்கூடாது என்பதற்காக சீதை அக்னி பகவானுக்கு ஆணையிடுகிறார். நீ அவரை எரிக்க கூடாது, சீதோபவ ஹனுமதா, ஹனுமானுக்கு குளிர்ந்து நீ இருக்க வேண்டும், சுடக்கூடாதுன்னு சொன்னாலோ இல்லையோ. இதே வார்த்தையை சொல்ல தெரிந்த சீதைக்கு ஒரு க்ஷணத்தில் அக்னி பகவானே அப்படியே அந்த ராவணனை கொஞ்சம் எரித்து விடு, இதை சொல்றதுக்கு ஒரு நேரமே ஆகி இருக்காது. அவ்வளவு எளிதாக முடித்து லங்கையும் அழித்து விட்டு திரும்ப வந்திருக்கலாம். ஆனால் நான் அடங்கினவள் ராமனுக்காக காத்திருப்பேன்னு சொன்னாலே தவிர தானாக நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்ப இவருடைய சுரூபம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவு பெருமை இருப்பவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள மாட்டார், தன் ஆனந்தத்துக்காக எதுவுமே பண்ணி கொள்ள மாட்டார், கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பாள்னு சொன்னால் இவளுடைய தத்துவம் வெளிப்படையாக புரிந்து கொள்ளும்படி இல்லை. அப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கிறது. உண்மை வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஆனா மறைத்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால மனக்கண்ணாலே தான் பார்க்க வேண்டும், பக்தி என்கிற மையை பூசிக்கொண்டுதான் பார்க்க வேண்டும். இதுதான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உள்ள வேறுபாடு.